வணக்கம் நண்பர்களே. ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படும் ஒரு உணவு இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அதுதாங்க வேர்க்கடலை. சாதாரண உணவு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பாதாமில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வேர்க்கடலையிலும் இருக்குது. தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை சாப்பிடுவது இதயத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உடலுக்கு தேவையான புரதத்தை கொடுக்கும், நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்த உதவும். இதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. பல ஆய்வுகளும் இதை தெரிவிக்கிறது. ஆனா எவ்வளவு சாப்பிட வேண்டும், எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான பலன்கள் கிடைக்கும், இந்த வேர்க்கடலைய எந்த வடிவில் எடுத்துக்கிறணும், வறுத்தா, வேக வைத்தா, இல்ல ஊற வைத்தா, யாரெல்லாம் இதை சாப்பிடலாம், யாரெல்லாம் வேர்க்கடலைய சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வேர்க்கடலை சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க போறோம். சரியான முறையில் எப்படி சாப்பிட்றது, யாரெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். வேர்க்கடலை ஒரு பருப்பு வகையான ஒரு உணவுங்க. ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் பல நட்ஸுகளுக்கு இணையாக இருக்குது. நம்ம எல்லாருமே பாதாம், முந்திரி, பிஸ்தா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய எல்லா ஊட்டச்சத்துமே நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த வேர்க்கடலையில இருக்குது. அதனாலதான் இது ஏழைகளுடைய பாதாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா புரதம், நல்ல கொழுப்புகள், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட், நார்ச்சத்து, விட்டமின் இ, விட்டமின் B3, போலேட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், தாமிரம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படின்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இதில் இருக்குது. இதனால தான் உடலில் பல உறுப்புகளை இயல்பாக செயல்படுறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஸோ வேர்க்கடலை எல்லாருமே நம்ம தினமும் சிறிதளவு எடுத்துக்கிறணும். ஸோ அது எவ்வளவு அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத பின்னாடியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்க்கடலை சாப்பிட்டா உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்தரலாம். உடலுக்கு ஒரு இன்ஸ்டண்டாக ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, ஒரு ஆற்றலை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுதுங்க. 100 கிராம் வேர்க்கடலையில் சுமார் 25லேருந்து 26 கிராம் புரதம் இருக்குது. அதே மாதிரி புரதச்சத்தை கொடுக்கறதுக்கும் வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால தசைகள் பலமாகும், உடலுக்கு வளர்ச்சி கிடைக்கும். உடற்பயிற்சி செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு புரத ஆதாரமாக வேர்க்கடலை இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே என்னன்னா அவங்களுடைய தசைகளை, மசில்ஸ் மாஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நினைப்பாங்க. இதனால நிறைய புரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. இப்படி ஆர்டிஃபிஷியலாக புரோட்டீன் பவுடர் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கிடைக்கக்கூடிய வேர்க்கடலையை சாப்பிடலாம். அதே மாதிரி இது நீண்ட நேரம் பசியை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படும். ஸோ நல்ல ஒரு புரதத்திற்கும் நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்கறதுக்கும் வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. நல்லா நம்ம இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஆக்டிவாக இயங்குவோம். ஸோ நல்ல வேலைகள் செய்கிறதுக்கு ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட்டு அந்த வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான ஆற்றல் திறனை வேர்க்கடலை கொடுக்குதுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே வேர்க்கடலையை சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருமே பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் சாப்பிடலாம். சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வேர்க்கடலை, அதுவும் கிராமத்து மக்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் வேர்க்கடலையை தான் அவங்க உணவில் அதிகமாக சேர்த்துக்கிடுவாங்க. அதனால தான் அவங்க நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கிறார்கள். அடுத்து 2வது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள், அதாவது LDL அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு கண்டிப்பா தேவை. அந்த நல்ல கொழுப்பை வேர்க்கடலை கொடுக்குது. நல்ல கொழுப்பை ஆதரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அதாவது நல்ல கொழுப்பு HDL அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இதயத்துக்கு நன்மைகளை கொடுக்குது, இதயத்தை பாதுகாக்குது. ஸோ அதனால வேர்க்கடலையை சாப்பிட்றது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து 3வது நன்மை என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு வேர்க்கடலை உதவியா இருக்குது. நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க, வேர்க்கடலையை சாப்பிட்டா சர்க்கரை அளவு அதிகமாயிருது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. வேர்க்கடலை ஒரு லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் குறியீடு கொண்ட ஒரு உணவு தான். அதனால சர்க்கரை நோயாளிகள் வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். இது ரத்த சர்க்கரையை வேகமா உயர்றத தடுக்கிறதுக்கு உதவுது. இதுல நார்ச்சத்து மற்றும் புரதம் இருக்கிறதுனால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை
கொடுக்கறதுக்கும் பயன்படுது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் அதிக கலோரிகளை உட்கொள்ளும் பொழுது சர்க்கரை அளவு வந்து சடனா உயர ஆரம்பிக்கும். ஆனா வேர்க்கடலையை நீங்க அளவா எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னெசரியா சாப்பிட மாட்டீங்க. அதனால அது பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னன்னா, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, வேர்க்கடலை சாப்பிட்டா உடல் பருமன் ஆயிருவான், குண்டாயிருவான் அப்படின்னு நினைச்சு வேர்க்கடலையை தவிர்க்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க வேர்க்கடலைய ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவை மட்டும் நீங்க சாப்பிட்டுட்டு உடற்பயிற்சி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் வந்து சூப்பரா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது வந்து கெட்ட கொழுப்பை குறைச்சு நல்ல கொழுப்பை வந்து கொடுக்கும். இது பசியவும் கட்டுப்படுத்தும். ஸோ நீங்க தேவையற்ற நொறுக்கு தீனி சாப்பிட்றதையும் தவிர்த்துருவீங்க. அதிக கலோரி உட்கொள்றதையும் நீங்க தவிர்த்துருவீங்க. ஸோ இதனால என்ன ஆகும், உடல் எடை சூப்பரா குறைய ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வேர்க்கடலைய அதிகமா நம்ம சொன்ன அளவை விட, நம்ம ஒரு கைப்பிடி சொன்னோம்ல, இதை விட நீங்க அதிகமா சாப்பிட்டாதான் உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஆனா நீங்க ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரி நீங்க டயட்லயோ இல்ல உடற்பயிற்சியோ செஞ்சாவோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வது நன்மை என்னன்னா, மூளைக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. மூளையை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு, சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு வந்து வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில வந்து விட்டமின் B3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குங்க. அடுத்து நல்ல கொழுப்பு இருக்குது. ரெஸ்வெட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குதுங்க. இது எல்லாமே இருக்கிறதுனால இது மூளையோடைய செயல்பாட்டை ஆதரிச்சு மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஸோ மூளைக்கு அது நினைவாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் வேர்க்கடலை பயன்படுது. இதனால தான் வளரக்கூடிய குழந்தைகள், பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே வந்து தினமும் ஒரு பீஸ் ஆஃப் வேர்க்கடலை மிட்டாய் இருக்குல்ல, கடலை மிட்டாய், அந்த கடலை மிட்டாயை ஒரு பீஸ் நீங்க தினமும் குடிச்சிட்டே வாங்க. அவங்க நல்ல ஒரு நினைவு ஆற்றலோடு அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து அதிகமாகும். அவங்களுக்கு மெமரி ரொம்பவே ஷார்ப் ஆகும். அவங்க ஒரு டைம் படித்தாலுமே அந்த ரொம்ப நாளைக்கு ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு தினமும் ஒரு பீஸ் ஆஃப் வேர்க்கடலையை கொடுத்தாலே போதும், நல்ல ஒரு மெமரி பவர் வந்து கிடைக்கும். அடுத்து 6வது நன்மை என்னன்னா, தோலுக்கு நன்மைகளை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. ஏன்னா தோல் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து என்னன்னா விட்டமின் இ தான். இந்த விட்டமின் இ பாதாமில் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் பாதாம் சாப்பிடுவாங்க. அதே விட்டமின் இ வேர்க்கடலையில இருக்குதுங்க. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்களுடைய தோல் அழகை பராமரிக்கிறதுக்கு நீங்க வேர்க்கடலை எடுத்துக்கிட்டாவே போதும். இது உங்களுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. தோல் ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றதுக்கு பயன்படுது. ஸோ உங்களுடைய முகங்கள்ல வரக்கூடிய முகச்சுருக்கங்களை தாமதப்படுத்துறதுக்கு விட்டமின் இ வந்து பயன்படுது. அடுத்து 7வது நன்மை என்னன்னா, எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில மெக்னீசியம், பாஸ்பரஸ், புரதம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து எலும்புகளை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, செரிமானத்திற்கு ஒரு சிறந்த ஆதரவா வேர்க்கடலை இருக்குது. ஏன்னா வேர்க்கடலையில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு பயன்படுது. குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு அது கூடவே போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. நம்ம வீடுகளிலே சொல்லுவாங்கல்ல, பச்சை வேர்க்கடலை சாப்பிடாத, அதிகமாக வேர்க்கடலையை சாப்பிடாத, வயிற்றால போயிடும் அப்படின்னு. அதுக்கு காரணம் என்னன்னா, வேர்க்கடலையில் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்கிறதுனால. ஸோ அளவாக சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியமானது தான். அடுத்து 9வது விஷயம், 9வது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் வந்து ஜிங்க், காப்பர், விட்டமின் இ இதெல்லாமே இருக்கிறதுனால இது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுது, நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. ஸோ இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எளிமையா உடலால எதிர்த்து போராட முடியும். சிலருக்கெல்லாம், சில குழந்தைகள், பெரியவருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், வந்த மினியமாவே இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே வேர்க்கடலையை சாப்பிட்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடல்ல வந்து அதிகமாகி
இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாயிரும். இது கூட விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு மண்டலம் அதிகமாகி அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல்லாம் வரவே செய்யாது. விட்டமின் சி அப்படின்னா எலுமிச்சை எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம். இல்ல ஆரஞ்சு பழம் வந்து அவங்க சாப்பிடலாம். ஸோ ஆரஞ்சு பழம், எலுமிச்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உடலுக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, முதியவர்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவா இருக்குது. கண்டிப்பா 60 வயத கடந்தவர்கள் தினமும் ஒரு கைப்பிடி வேர்க்கடலைய சாப்பிடணும். ஏன்னா, அவங்களுக்கு அந்த டைம்ல தசை இழப்பு வந்து அதிகமாக ஏற்படும். அதாவது லூஸ் ஆக ஆரம்பிக்கும். மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இத வந்து மருத்துவத்துல சார்கோபீனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த தசை இழப்பு நோய் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அத தடுக்கிறதுக்கு கண்டிப்பா புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும். நம்ம வேர்க்கடலைய கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா, அது அந்த டைம்ல புரத சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அளவோடு நீங்க தினமும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு மசில்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த வேர்க்கடலைய எந்த முறையில எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது சரியான முறையில சாப்பிட்டா தான ஆரோக்கியம் முழுமையா உடலுக்கு போகும். ஒரு மெத்தட் என்னன்னா, வேக வைத்த வேர்க்கடலைய சாப்பிடுறது மிகவும் சிறந்த தேர்வுகள்ல ஒரு தேர்வு. இது வந்து 2வது என்னன்னா, இரவுல ஊற வச்சு நீங்க காலையில அப்படியே சாப்பிடலாம். ஊறின வேர்க்கடலைய நீங்க அப்படியே சாப்பிடும்போது செரிமானம் வந்து வேகமாவே செரிக்கும். அந்த வேர்க்கடலையில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து உடலுக்கு ஈஸியா வந்து உறிஞ்சப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். அடுத்து வந்து வறுத்து சாப்பிடுறது. ஸோ அதுவும் ஒரு சிறந்த மெத்தடு தான். ஒண்ணு வேக வைத்து, இல்லைன்னா வறுத்து, இல்லைன்னா தண்ணியில ஊற வச்சு. நீங்க சுண்டல் மாரி சாப்பிட்டீங்கன்னா, நீங்க எண்ணெய வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டு, தேங்காய், வெங்காயம், கருவேப்பிலை இந்த மாதிரி சேர்த்து நீங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு பொதுவா எவ்வளவு எடுத்துக்கிறலாம்னா, ஒரு நாளைக்கு 1 கைப்பிடி இல்லைன்னா 25லேருந்து 30 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிறலாம்ங்க. இது ஒரு பெரியவர்களுக்கான ஒரு அளவு. இதுவே சின்ன குழந்தைகளுக்குன்னா, நீங்க அந்த சின்ன குழந்தைகளுடைய 1 கைப்பிடி அளவுக்கு குடுங்க. ஸோ பெரியவர்கள் அப்பன்னா, அவங்களுடைய 1 கைப்பிடி அளக்கும்போதுனா 25லேருந்து 30 கிராம். குழந்தைகளுக்குனா இதுல பாதி தான் குடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்க அளவு தான் குடுக்கணும். தினமும் வந்து நீங்க எடுத்துக்கிறலாம். ஆனா அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நேரத்துல சாப்பிட்டா அதிகமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும்னா, காலை நேரத்துல சாப்பிடலாம். இல்லைன்னா மாலை நேரத்துல நீங்க ஸ்நாக்ஸா எடுத்துக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கிறலாம். இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் வேர்க்கடலை சாப்பிடும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சிலருக்கெல்லாம் நட்ஸ் சாப்பிட்டால் அலர்ஜி ஏற்படும். அதே மாதிரி வேர்க்கடலை சாப்பிட்டாலும் சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். அவங்க இத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதிக உப்பு சேர்த்தோ, இல்ல எண்ணெயில தாளித்தோ இந்த மாதிரி சாப்பிடவே வேண்டாம். எப்பொழுதுமே நம்ம வேர்க்கடலை சாப்பிடும்போது ஒண்ணு வேக வச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா வறுத்து சாப்பிடுங்க, நண்பர்களே, வேர்க்கடலை விலை வந்து குறைவா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஆனால் அளவோடு சரியான முறையில் சாப்பிட்டீங்கன்னா பலவிதமான ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், வேர்க்கடலை நம்ம ஊர்களில் விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க. ஆனால் நீங்கள் ஃபாரின் சைடு போய் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ரொம்பவுமே ஹை ரேட்டாக தான் விற்கும். அதுவும் எனர்ஜி பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட்டும் சொல்ல முடியாது. அது வேர்க்கடலையில செஞ்ச ஒரு மிட்டாய் தான். அது அவ்வளவு ரேட். எனர்ஜி பார் பேரே பாருங்க, எனர்ஜி பார். அத சாப்பிட்டா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ங்கிறதுக்காக அந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஊர்கள்ல விளையக்கூடிய அந்த வேர்க்கடலையோட மதிப்பு ஃபாரின்ல அதிகமா இருக்கு. நம்ம வந்து நம்மளுக்கு விலை கம்மியா கிடைக்குது. ஆனா நம்ம அத உண்ண மாட்டேங்கிறோம். ஸோ இன்னுமே பாதாம், பிஸ்தா, முந்திரிய விட்டுட்டு வேர்க்கடலைய சாப்பிடுங்க. ஆரோக்கியமா இருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய குடும்பத்திற்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.